அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை இல்லாமல் வாழைப்பழத்தில் ஸ்பாஞ்சியான கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் என் பொண்ணு செஞ்சு காட்டியிருக்கா. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பசும்பால், ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சீனி சேர்த்துக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட்டு, சின்னமன் பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட்டைத்தூள் தான் சொல்கிறேன். இதை சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சுட்டு நல்லா ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1/4 கப்பு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பயப்படாதீங்க, சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்கும் கேக்கு. ஹாட் வாட்டர் ஊற்றினா வீணாக போயிடுமோ அப்படிங்கிற பயமே உங்களுக்கு தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக குட்டி குட்டியாக டார்க் சாக்லேட் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இடையில. இப்போ ஓவனை ஒரு 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. டின்னும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பேட்டரை இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 35 நிமிஷம் 180 டிகிரியில் வச்சு எடுத்தால் சூப்பரான பனானா கேக் ரெடி ஆகிடும். 35 நிமிஷத்தில் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் சுட சுட வெட்ட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்க. கெஸ்ட்டுக்கு வைக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு சூடாகவே கட் பண்ணிகிட்ருக்கா. அது கட் பண்ணவே வரல சூடாக இருந்ததுனால. ஆனால் ஸ்பாஞ்சியாக செம்மையாக இருந்துச்சுங்க. என் பொண்ணு தான் இந்த கேக்கு ரெடி பண்ணியிருக்கா. விருந்தாடியால் கூட இது வாழைப்பழத்தில் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியல, அந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. உள்ள சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி செம்மையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல வெட்டும் போதே. இந்த கேக் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.